ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சம்பத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை பொண்ணு பார்த்துட்டு போனால் அந்த மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட சொல்லி எப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பைரவி காயத்ரியோட கையில் மருதாணி வைக்க அங்கேருந்து ஆறுமுகம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு ட்ரீமுக்கு போயிடுறாரு. இது வரைக்கும் என்னதான் கோவமாக நடத்தினாலும் அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் பாசம் அதிகமாக வச்சுருக்கிறதுனால பைரவி மேலே ஒரு தனி மரியாதையே கூடுது ஆறுமுகத்துக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேருக்காக சின்ன சின்ன விஷயங்களை ரொம்பவே சந்தோஷமாக பைரவி செய்கிறதுனால ஆறுமுகத்துக்கு பைரவி மேலே உள்ள மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே தான் வருது. தாக்கப்பட்டார். இது எல்லாத்துக்குமே காரணம் ஆறுமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சஞ்சய் ஆறுமுகம் அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறமா கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க விசாரிக்கிற தருணத்தில் அதுக்கப்புறமா ஆறுமுகத்து மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு சஞ்சயும் சொல்கிறாரு. ஆனால் ஆறுமுகத்துக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு மகாவோட தம்பி. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துறது மகா அவங்களுடைய தம்பி தான். பக்கம் ஆறுமுகத்தோடைய மனசுக்குள்ளேயும் தோணுது, வேணுட்டு தான் இந்த சஞ்சய் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் சஞ்சய் நம்மளை பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட எண்ணம் அமையுது. சஞ்சயோட இடத்துலேருந்து பார்க்கும்போது ஆறுமுகம் தான் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியும் இருக்கிறதுனால ஆறுமுகத்தை கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு சஞ்சய். ஆறுமுகத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மகா அவங்களுக்கும் ரொம்பவே ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நினச்சபடியே நடந்துட்டு வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எசக்கி. எப்படிடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கேட்க, வேற என்னக்கா பண்ணுறது, காயத்ரிக்காக இது கூட பண்ணலாம் எப்படி. அப்புறமும் ஆறுமுகத்தால் வெளியில் வரவும் முடியாது. அதுக்கப்புறம் காயத்ரியோட வாழ்க்கை என்ன ஆகும், கண்டிப்பாக காயத்ரிக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியும் சொல்ல இதை கேட்டு பயங்கரமாக ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க மகா. பரவாயில்லையடா, பயங்கர சாமர்த்தியமாக தான் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு விஷயத்தையும், இது மட்டும் நடக்கட்டுமேடா அப்புறமா இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மகாவும் பேசிக்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறதுனால மனசு தாழ முடியாத சிவா என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிரூபிக்கிறதுக்காக போய் பேசிகிட்டு இருக்காங்க. பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்ட சஞ்சயும் என்ன பண்ணுறாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஆறுமுகத்தை வேற மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து வந்த சிவாவும் ஆறுமுகத்துக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சஞ்சய் கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. முடிஞ்சா நிரூபித்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாரு சிவாவும். போன சிவாவை பார்த்த அன்னபூர்ணி அம்மா, என்னப்பா ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை பெரியம்மா நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக இருக்க பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பேச்சு பேச தாழ முடியாமல் திரும்ப என்ன பண்ணுறாங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிந்து பைரவி ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா சிவா எல்லா உண்மைகளையும் எப்படி நிரூபிக்க போகிறாரு, அதாவது ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத எப்படி நிரூபித்து ஆறுமுகத்தை வெளியில் கொண்டு வர போகிறாரு. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே முழு காரணமே இசக்கி தான் அப்படின்ற உண்மை எப்போ சிவா தெரிஞ்சுக்க போகிறாரு, இதுக்கப்புறமா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்பட போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.